இன்னைக்கு நாங்கள் தியானம் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பற்றி. அவங்க யாருன்னா மேரி, மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். முதல்ல அவங்களுக்கு தெரிய உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறது என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்டே இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை, கிறிஸ்டியன்ஸு இல்லை. அல்லேலூயா. அப்போது ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து நாங்கள் ஜீனியாலஜியை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேரி ஜோசப் பற்றி நாங்கள் பேசாத இருக்க முடியாது. அவங்களோட இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது ஜீசஸுடைய பர்த்துக்கு. தேவன் அவங்கள அதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறார். God chose them, not men, not they themselves, but God chose them. Hallelujah. So we should honor everyone whom God has chosen to do His will. Hallelujah. Whoever have submitted to the will of God, we should have to honor them. Hallelujah. ஏன்னா பைபிள் சொல்லுது, who is there to judge those whom God has chosen? Romans 8ல God choose பண்ணல யாரும் நியாயத்திற்க முடியாது. Hallelujah. இருக்கக்கூடாது. Hallelujah. அப்போ மதர் மேரி உடைய மேன்மேனா பைபிளில் அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்னைக்கு செப்டம்பர்னால செயின்ட் மேரிஸ் ஃபீஸ்ட் என்று உலகத்தின் பல எல்லைகளில் கொண்டாடுறாங்க. ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. வாரக்கணக்கில் கொண்டாடுவாங்க, நாட்கள் கணக்கில் கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. சில பேர் பாரம்பரியமாக இது செய்து கொண்டு வரதுனால செய்கிறாங்க, மீனிங்கே தெரியாது. சில பேருக்கு நாங்கள் யாரை கொண்டாடுகிறோம், எதுக்கு கொண்டாடுறோம் என்ற மீனிங்கே தெரியாத வெறும் புது துணி வாங்கிக்கின்னு வீட்டில் விருந்து கொண்டாடி அதை ஃபீஸ்ட்டை முடிச்சிடுவாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட்னா யாரை பற்றி நாங்கள் யாருக்காக ஃபீஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக ஃபீஸ்ட் பண்ணுறோம், ஏன் இவங்களுக்கு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் படிக்கணும். இல்லைன்னா யாரும் நம்ம பைபிள் போதிக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் குறித்து போதிக்கணும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த சில பாயிண்ட்ஸ், சில நாலேஜ் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதலாவது அங்கே பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் பைபிளுக்கே சென்டர். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டு பகுதி இருக்குது பைபிளில். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜீசஸ் கிரைஸ்டுடைய கம்மிங்கை குறித்து பேசுது. நியூ டெஸ்டமெண்ட் ஜீசஸ் உடைய பர்த், அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய டெத்து, அவருடைய ரிசரக்ஷன், அவர் செகண்ட் கம்மிங் குறித்து நியூ டெஸ்டமெண்ட் பேசுது. அந்த ப்ராமிசஸை எவ்வளோ ப்ராமிஸ், அவர் பர்த்துடைய ப்ராமிசஸ் நிறைவேறுது. அந்த ப்ராமிசஸில் ஐசையா சாப்டர் 7:14 ஒரு கன்னி, ஒரு வர்ச்சின் shall be conceived and she will give birth to a son and they will call him Emmanuel. Hallelujah. இப்படி ஒரு அடையாளம், ஒரு சைன் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஒரு சைன் உங்களுக்கு கொடுக்கப்படும், அடையாளம் கொடுக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். ஒரு கன்னியை கர்ப்பத்தரித்து ஒரு பாலகனை பெற்றெடுப்பார், அவனை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள், பேர் சொல்லி கொள்வாங்க. இம்மானுவேல்னா தேவன் நம்மோட, காட் வித் அஸ் என்ற மீனிங். ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸோ இன்னொரு ப்ராமிஸ் என்னன்னா, ஐசாயா சாப்டர் 11 இன்னொரு ப்ராமிஸ் இருக்குது. ஜெஸ்ஸி, டேவிடுடைய ஃபாதர், அவருடைய சந்ததியிலிருந்து ஒரு கிளை பிறக்கும். அல்லேலூயா. ஒரு ஸ்டெம் வளரும். அல்லேலூயா. மெஸ்ஸையா பற்றி பேசுது. அப்போ டேவிட் ஜீசஸுடைய கம்மிங் எப்படி இருக்குதுன்னா, அவருடைய பர்த் வருதுன்னா, இங்கே ரெண்டு ப்ராசஸ் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஒரு வர்ச்சினு, நெக்ஸ்ட் டேவிடுடைய லைனேஜில் வராங்க. இந்த ப்ராமிசஸ், இந்த ப்ராபஸி நியூ டெஸ்டமெண்ட்ல
மேத்யூ 1, லூக் சாப்டர் 1 and 2 இதெல்லாம் படிச்சோம்னா இங்கே இந்த 2 ப்ராஃபஸியும் மீட் ஆகும். ஒன்று, மேரி வந்து அந்த வர்ச்சினா இருக்கிறாங்க. ஜோசப் பண்றவர் அந்த டேவிடுடைய லைனேஜ்ல வராங்க. அப்போ 2 ப்ராமிசஸ், 2 ப்ராஃபஸி வந்து இங்கே ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகுது, அங்கே நிறைவேறுது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல என்ன கொடுக்கப்படல, ஜோசப்புடைய பேரோ மேரி பேரோ கொடுக்கப்படல. இவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிறவங்க தான் பிறக்கிறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ மேரி ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்னோசென்ட் ஒரு ஒரு ஸ்திரீயா, ஒரு ஏழ்மையான ஒரு பணி உள்ள ஹம்பலா ஒரு இன்னோசென்டா காணப்படுகிற ஒரு ஸ்திரீயா நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு நாள் திடீர்னு தேவன் ஒரு தூதனை ஒரு நற்செய்தியோட மேரியோட அனுப்புறாங்க. அனுப்பும்போது அங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுது. என்னன்னா, கிரீட் பண்றாங்க. அந்த ஏஞ்சல் வந்து கபிரியேல் வந்து கிரீட் பண்றாங்க. என்னன்னா, தேவனுடைய கண்களை இரக்கம் பெற்றுள்ள, கிருபை பெற்றுள்ள, ஸ்திரீகளிலே ஆஸ்வதிக்கப்பட்டவர். அந்த ஒரு செய்தி, அந்த ஒரு கிரீட்டிங்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஞ்சலோட என்கவுண்டர் ஆகிடும். ஒரு நேச்சுரல் மேன் வந்து சூப்பர் நேச்சுரலோட என்கவுண்டர் ஆகிறது. அல்லேலூயா. ஒரு ஏஞ்சலோட. அப்போது அவங்க ஃபுல் நர்வஸ் ஆகிருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு செய்தி என்னன்னா, தேவனுடைய குமாரன் வயிற்றில் பிறப்பாருன்ற செய்தி அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குது. அல்லேலூயா. அவங்க ஜோசப் என்ற டேவிடுடைய சந்ததியில் ஒரு ஜோசப் என்ற ஒரு மனுஷன் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. இன்னும் திருமணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிறதோட தான். அல்லேலூயா. அப்போவே இந்த ஒரு செய்தி அவங்க வாழ்க்கையில் வருது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? நான் இன்னும் ஒரு ஆணை அறியாத இருக்கிறேன்னு. அவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்க, இன்னோசென்ட் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் ஒரு ஆணை அறியாத இருக்கிறேன், எப்படி இதெல்லாம் ஆகும்ட்டு. அப்போ அந்த ஏஞ்சல் கோவப்படாத என்ன சொல்கிறாரு, அவங்க க்ளீனாக கோவப்படாத கூலாக அந்த அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார். அப்படி வரும்போது உன்னதமான பலன் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. The power of the Most High will overshadow you. Holy Spirit come upon you and power of the Holy Ghost will overshadow you. அவ்வளோதான் சொல்லிருந்து உடனே என்ன பண்ணுறா, here maid servant the Lord, let your will be done. தோ உடைய அடியான், கர்த்தருக்கு அடியான், உங்களுடைய சித்த என் வாழ்க்கை நிறைவேற்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்கை, ஒரு சேலஞ்சை அவங்க லைஃப்ல எடுத்துக்கினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமுதாயம் என்ன பண்ணும், யூத சமுதாயம் என்ன சொல்லோ, குடும்பம் என்ன சொல்லோ, என்னெல்லாம் அவமானம் வரும், என்னெல்லாம் எதிர்ப்பு வரும், மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம், டெத்தே வரலாம். ஏன்னா அந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்னால் கர்ப்பமானா கல்லறிச்சு, விபச்சாரப்பட்டு கல்லறிஞ்சு கொள்ளுவாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும். அந்த அம்மா இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. தேவன் கொடுத்த அந்த தருணத்தை நான் இழந்துடக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் வராரு, என்ன அவர் பயன்படுத்துறாரு, என்ன அவர் உபயோகப்படுத்துறாரு, அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் பெருமைப்படுறேன். என்னன்னா, இதுக்காக நான் யூஸ் ஆகிறேன்னு என்று பெருமைப்படுறேன். தேவன் நாம எனக்குள்ள மகிமை எடுத்து கர்த்தர் எனக்குள்ள வராரு, என் வாழ்க்கையில் வராரு, என் குடும்பத்தில் வராரு, என் லைஃப்ல வராருன்னும் போது நான் எதை வேணுமா சாக்ரிஃபைஸ் பண்றேன், எந்த சேலஞ்ச் வேணுமா அந்த நான் அதை ஃபேஸ் பண்ணது ரெடியாக்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ஜோசப் ரோல் தான். அவர் கூட ஏஞ்சல் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னு 2 பேரும் தேவனுடைய சித்தத்துக்கு சப்மிட் பண்றாங்க. ஹல்லேலூயா. அதுல மேரியுடைய பார்ட் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருக்காக அவங்க செய்த காரியங்களை என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா ஃபீஸ்ட் கொண்டாடுறது ஒரு முக்கியம் இல்லை. அவங்கள போல நாங்களும் வாழணும்ல. அதுக்காக பைபிள்ல கர்த்தர் யூஸ் பண்ண ஒவ்வொரு பாத்திரங்களை, ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். அவங்க லைஃப் ஹிஸ்டரி ஸ்டடி பண்ணோம். அப்ரஹாமுடைய ஹிஸ்டரி, ஐசாக்குடைய ஹிஸ்டரி, ஜாக்கோபுடைய ஹிஸ்டரி, டேவிடுடைய ஹிஸ்டரி, அவங்களாம் என்ன பண்ண ஸ்டடி பண்ணோம். அவங்க ஸ்டடி பண்ண மொத்தம் நாங்கள் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும், காட் எப்படி ப்ளீஸ் பண்ணோம், இவங்கெல்லாம் காட் எப்படி ப்ளீஸ் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்க ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பேர் கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் நம்ம கடமை முடிஞ்சிச்சுட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம மேரியை குறித்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ்னா, அவங்களுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அவங்க ஒரு பெரிய டாஸ்கை, அவங்க சேலஞ்சை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ எதிர்ப்புகள், அவமானங்கள், என்னென்ன கஷ்டங்களாக வந்துச்சு. இயேசு பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு இடம் கூட, வீட்டில் கூட இடம் கிடைக்கல, மாட்டு கொட்டாயில் அவங்களுக்கு இடம் கிடைச்சி. அதெல்லாம் அவங்க அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. காடுடைய வில் அவங்க வாழ்க்கையில் வரும்போது அவங்க வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைக்கீழ மாறதோட ஸ்வீட்டாக இருக்காது. எங்கள் அப்பா பேர் பாக்கியராஜன்ட்டு. அவர் எப்பொழுது எனக்கு ஒரு வார்த்தை சொல்வார், டூயிங் த மினிஸ்டர் ஆஃப் காட் இஸ் நாட் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் ஆஃப் ரோசஸ் பட் ஸ்லீப்பிங் ஆன் த பெட் ஆஃப் தான்ஸ்னுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியர் செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்து ஊழியர் செய்கிறது இல்லை. கடினமான ஒரு காரியம். பாடுகள் மத்தியில், நம்ம பர்சிக்யூஷன் மத்தியில், சஃபரிங் மத்தியில் நாங்கள் அவருக்காக சாட்சியாக நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படியாக மதர் மேரி இந்த காரியங்களை செய்ய அவங்க எவ்வளோவா செய்திருக்கிறாங்கோ, அவங்க செய்து முடிச்சாங்கன்றதை பார்க்கணும். அவங்க இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் பிறந்த போது அவங்க எந்த மேன்மையும் அவங்க எடுத்துக்கல, எந்த பெருமையும் அவங்க எடுத்துக்கல. ஹல்லேலூயா. அவங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டில் பிறந்த பிள்ளையா பிறந்தா கூட, எந்த பைபிள் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க, கிறிஸ்துவர்கள் ஏதோ மனுஷருக்கு போதிக்கிறது மனித போதனைகளை அடையிடக்கூடாது. மேன்ஸ் டீச்சிங்கில், மேன் சிஸ்டம், மேன்மேட் சிஸ்டம்ஸ் நம்ம இருக்கக்கூடாது. பிப்ளிக்கல் கிறிஸ்டியனாக நம்ம க்ரோ ஆகணும். பிப்ளிக்கல் கிறிஸ்டியனாக நம்ம க்ரோத்தை கர்த்தருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. பைபிளை நாமளே படிக்க ஆரம்பிச்சதான் கள்ள போதர்கள், கடைசி நாட்டில் அநேக கள்ள போதர்கள் வருவாங்கன்னு வேதவசனம் எழுதப்பட்டு தப்பத்தான் நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. அதுதான் நம்ம பைபிளை நாங்களே தினந்தோறும் படிக்கணும். பைபிளில் இருக்கிற காரியங்களை, உண்மையை, சத்தியத்தை நேருக்கு நாங்கள் தேவசமத்தில் உட்காந்து பைபிள் படித்து நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளை யாரும் டிசீவ் பண்ண முடியாது. இல்லைன்னா டிசப்ஷனில் இருக்கும், நம்முடைய லைஃப் டிசாஸ்டரில் போய் முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளுக்கு இன்னொரு தேட்ட வளர நமக்கு டீச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பிரிட் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேதவசத்தை நாங்கள் நல்லா படிக்கணும், தியானம் பண்ணணும். அப்போ அதில் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மதர் மேரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டில் இருந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் அவங்க எடுக்கல, எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கல. அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் நான் மதர்ன்ட்டு அவங்கள டாமினேட் பண்ணுறது, அவங்கள எந்த விதத்தில் அந்த காரியங்களை பார்க்கல. பைபிளில் அந்த மாதிரி எந்த ஒரு காரியமாக பைபிள் எழுதப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குற கானாவூர் கல்யாணத்தில், யோவான் எழுதின புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தை தண்ணீர் திராட்சை சுற்றி இருந்துடுது இல்லை. அங்கே அது ஒரு சம்பிரதாயம், திராட்சை கொடுக்குறது ஒரு சம்பிரதாயம். அங்கே திராட்சை தீர்ந்துடுது. உடனே அந்த அம்மா இயேசுக்கிட்ட போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதனா செய்ப்பா. உடனே சொல்கிறாரு, என்னை ஏன் ட்ரபிள் பண்ணுற, நீ ஏன் ட்ரபிள் பண்ணுற, என்னை நேரம் ஒன்றும் வரலன்ட்டு. அவங்க விடாமுயற்சி, ப்ரே வித்தவுட் சீசன் வாங்கல, அன்சீசிங். அப்புறம் என்ன சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் இடைவிடாத ஜெபிங்க. அவங்க அங்கேயே என்னால் முடியறதில்லை, நீ போ, என்னை ட்ரபிள் பண்ணாங்க நிற்கல. உடனே அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அதுதான் ஊழியங்க. அவங்க செய்த ஊழியர்னா அவங்கக்கிட்ட ஜனங்களை இயேசுக்கிட்ட லீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு. ஐசாயா 9:6 சொல்லுது, அவரு ஆல்மைட்டி காட், எட்டர்னல் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், கிரேட் கவுன்சிலர், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், எல்லா வல்ல தேவன், சர்வவல்லமுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்குது இல்லை. அப்போ அவரால் தான் எல்லாமே முடியும். அப்போ அங்கே லீட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்க ப்ராஃபட் என்ற பேரில், அப்போஸ்டல் என்ற பேரில், பாஸ்டர் என்ற பேரில், இவாஞ்சலிஸ்ட் என்ற பேரில், ரெவரண்ட் என்ற பேரில், பிஷப் என்ற பேரில் எத்தனையோ பட்டங்களோடு இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்தானத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, தாளங்களை பயன்படுத்திய ஜனங்களை அவங்க ஆதாயம் பண்ணி உலகத்தின் இந்த அல்ப ஆதாயத்துக்காக ஜனங்களை அவங்க கைகளை வச்சுக்கின்னு அவங்களுடைய ராஜ்யத்தை, அவங்களுடைய கோட்டையை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மதர் மேரி அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது மகிமையும் க்ளோரியும் அவங்களுடைய கர்த்தர் செய்ய வேண்டிய சித்தத்தை அவ்வளோ சிம்பிளிசிட்டிலேயே, ஹம்பல்னஸ்ல அவங்க செய்திருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்களை கேளு, அவங்க சாட்சிகள் என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பெரிய வீடு இருக்குது, 2-3 வீடு இருக்குது, எங்கள் பசங்கள்லாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, ஃபாரின் கார்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கு கலாத்தியர்
நீங்கள் 6ஆம் அதிகாரம் 17 படிச்சீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துக்கு உண்டான அடையாளங்கள் அவருடைய தழும்புகளை காட்டுறார். அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்த அந்த அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் கூட அந்த அச்சுகளை நான் கூட சரீரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஸ்கார்ஸை அவர் அடையாளமாக காட்டுறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்களை காட்டுறார். அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 1:12 சொல்லுது, அவருடைய போஸ்டிங்கோ, அவருடைய டெஸ்டிமனியோ, அவருடைய கண்டக்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு சிம்பிளிசிட்டி அண்ட் காட்லி சிம்பிளிசிட்டி அண்ட் காட்லி சின்சியாரிட்டியில் நாங்கள் கிறிஸ்டியஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிளிசிட்டி அண்ட் காட்லி சின்சியாரிட்டி, அல்லேலூயா. இதுதான் ரெண்டும் ஸ்ட்ராங்காக அவங்க பிடிச்சி உள்ளே சேர்ந்தாங்க. அல்லேலூயா. சிம்பிளிசிட்டி, அல்லேலூயா. ஹம்பல்னஸ், அல்லேலூயா. ஹம்பலாக இருக்கிற கர்த்தர் பெருமையா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பெருமைப்படுறாரு. ஆனால் ப்ரைடு இருக்கிற என்ன பண்ணுறாரு, அவர் தள்ளி விடுறாரு, எதிர்க்கிறாரு. அல்லேலூயா. ஜேம்ஸ் எழுத புத்தகத்தை படிக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. அப்போது பெருமை கர்த்தர் கிட்ட கூட சேர்க்க மாட்டார். உலகத்தின் ஐஸ்வர்யத்தையோ ஆதாயத்துக்காக நம்ம ஊழிய செய்யலை, கர்த்தர் ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கத்தக்கதாக. இன்னைக்கு ஊழியக்காரங்க யார் இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்காத இருக்காங்க. இன்னைக்கு இப்படி திருவிழாவை கொண்டாடுறாங்க. பீட்டர்ஸ் சர்ச் பீட்டர்ஸ் ஒரு பீட்டர்ஸ்பர்க்ன்ட்டு ஒரு பெரிய சர்ச் இருக்கிறது, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சர்ச். அதுதான் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இடம் கிடைச்சிருக்குதுன்னா, அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. கண்டெக்ஸ்டில் பியூர்லி ஹார்ட்லேருந்து அந்த சப்மிஷன் கர்த்தருக்காக அவங்க செய்த காரிய நற்கிரியைகள் பேசப்படுது. அல்லேலூயா. அவங்க மாம்சத்தில் மரித்தால் அவங்க செய்த நற்கிரியைகள், குட் டீட்ஸ் எல்லாரிடத்துல அச்சப்பட்டிருக்கு. எல்லாம் அப்படியே ஹார்ட்டில் அப்படியே சீல் ஆகிருக்குது. அதெல்லாம் கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. எங்கேயுமே அவங்க கர்த்தர் கொடுக்க வேண்டிய மகிமையும் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 1:12-14 படிச்சிங்கன்னா, அங்கே 120 பேர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது போகும்போது அவங்க மேல் மாடியில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்காக காத்திருக்கிறாங்க. அங்கே காத்திருக்கிற நபர்களில் அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரதர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்களும் கூட சராசரி மனுஷனை போல அந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்காக காத்திருக்கு. எந்த ஒரு அங்கே ப்ரைட் இல்லை, நான் ஜீசஸுடைய மதரு என்ற எந்த ஒரு ஸ்தானத்துக்கு அந்த ஒரு ஸ்தானத்தை பெருமையாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தன்னையத்தை தாழ்த்தி அவங்களோட ஒன்றா சேர்ந்து அவங்களும் பரிசுத்தான அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய அந்த டியூட்டிஸ், அந்த கமிட்மெண்ட்டுடைய அந்த கமிட்மெண்ட் பார்க்கணும், எவ்வளோ நல்லா அவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்திருக்கிறாங்கன்ட்டு. இந்த மாடல், இந்த வேல்யூஸை நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நம்ம இவங்க பக்தர் அவங்க பக்தர் இல்லை, அவங்க செய்த காரியங்கள் கர்த்தர் ராஜ்யத்துக்காக என்ன செய்திருக்கிறாங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட வர ஜனங்களை என்ன பண்ணோம், ஜீசஸ் கிட்ட லீட் பண்ணோம். அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். நீ இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு பேதுருக்கு, நீ பலன் பட்ட பிறகு, நீ பலன் அடைந்த பிறகு உன் சகோதரனை பலன்படுத்து. அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ண, ஆஸ்வாதத்தை மற்றவனுக்கோ நீ கொடுக்கணும். அதே இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணணும், மற்றவனுக்கோ கொடுக்கணும். அல்லேலூயா. நீ மிகுந்த ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட் உலகத்தில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு லவ்வபிள் பர்சன் தரேன்னா அது ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை போல ஒரு சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவருக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 33, 34 படிக்கும்போது அங்கே சிலர் இயேசு கிறிஸ்து உங்கள் தாயார் உங்கள் சகோதரர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறான்னு சொன்னும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, யார் என் தாய், யார் என் சகோதரர், தேவனுடைய காடுடைய வில்லை யார் செய்கிறாங்க, அவங்க தான் என்னுடைய மதர், அவங்க தான் என்னுடைய பிரதர், அவங்க தான் என்னுடைய சிஸ்டர்ன்றாங்க. அப்போது இங்கே மதர் மேரி சொல்கிறாங்க, லெட் யுவர் வில் பி டன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. let God's will be done in my life. அவ்வளோதான். வேறு வலது பக்கம் இடது பக்கம் ஏதோ திங்க் பண்ணுறதுல திரும்புறதில்லை. அந்த சித்தத்துக்கு தன்னை தான் ஒப்பு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும்,
அதை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கிறாங்க. அந்த சித்தத்தை சேர்ந்தால் தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் கிடைச்சிச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட நீங்கள் தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கும் அவர் ஒரு இடத்த சகோதரிகள் ஒரு இடத்த நம்மளுக்கு உறவுகளை கண்டிப்பாக கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய அறியாமைத்தனை இன்னோசென்ட்னஸ் பார்க்கணும். அவங்க இதே காரியத்தை கப்ரியல்னால இது எப்படி ஆகும்னு ஒரு டவுட் படுறாங்களே, அதே காரியத்தை அதே புஸ்தகத்தில் ஜக்காரியான்ற ஒரு பிரீஸ்ட் குறித்து நாங்கள் படிக்கிறோம். அவர் அன்னைக்கு அவர் ஆலயத்துக்குள்ளே தூக்கம் போடுறதுக்கு அவர் பேர் விழுந்திருக்குது. அவர் போகிறாரு. அவரு ஒரு மனைவி எலிசபெத்துக்கும் ஒரு முதிர் வயதாகி கூட ஒரு பிள்ளை கூட இல்லை. அவங்க ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை பாக்கியமே இல்லை. ஆனால் அவர் தினந்தோறும் அதுக்காக ஜெபிச்சுக்கல. வேதத்தில் அதுக்கு சொல்லுங்க, யுவர் பிரேயர்ஸ் ஹேவ் பீன் ஹர்டுன்ட்டு. அங்கே போய் தேவதூதன் அதே மாதிரி வெளிப்படுறார். அவருக்கு வெளிப்பட்டு ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வர, உங்கள் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா, யோவான்ற பேரை அவருக்கு நீங்கள் கொடுப்பீங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்ட உடனே அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு கப்ரியேல். நான் தேவன் முன்பாக நிற்கிற தூதன், என் வார்த்தையை நம்பாதனால நீ உன் பிள்ளை பிறகு மட்டும் பேச மாட்டேன். அல்லேலூயா, அட்டம்பாயிட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பிரீஸ்ட் தேவனோட நெருங்கி பழகுறோம். அவங்க கர்த்தருடைய லா அந்த நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவங்க, கர்த்தருக்கும் மனுஷனுக்கு நடுவில் மீடியேட்டர் வேலை பண்றவங்க, அவனுக்கு சந்தேகம் வரவே கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருக்கிறோம், அவங்க இன்னும் ஜீசஸ் கூட என்கவுண்டர் ஆகுது, பர்சனல் என்கவுண்டரே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விஷயம் இல்லாத ட்ரீம், ஒரு விஷயம் இல்லாத குறிக்கோள் இல்லாத கோல் இல்லாத அவங்க ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்து கொண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக மிகவும் கடினமாக உழைத்து அல்லேலூயா ஒரு இடத்தை அவங்களுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒருத்தர் ஃபீஸ்ட்டுக்கு கொண்டாடும் போது சும்மா பேருக்கு ஒரு ஃபீஸ்ட்டை கொண்டாடுறதுபடி அவங்க எதுக்காக நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம், எதுக்காக அவங்களுக்கு கொண்டாடுறோம், அவங்க என்ன செய்திருக்காங்க, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்காங்க, அதை நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டடி பண்ணோம். அல்லேலூயா. பைபிள் அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அநேகர் கடைசி நாள் அநேக கள்ள போதர்கள் வருவாங்க, நம்மளை சரியான மார்க்கத்துக்கு போகக்கூடாதபடிக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. எத்தனை ஊழியக்காரங்க அப்படி சுய லாபத்துக்காக ஊழியர் செய்கிற ஜனங்களை, சுய ஆதாயத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக ஜனங்களை தன்னை பக்கம் தனக்காக யூஸ் பண்ணிக்கின்னு, தன் குடும்பத்துக்காக சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கின்னு கம்ஃபர்ட் சோனில் ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேட்டால் கர்த்தரை எங்களை இப்படி ஆஸ்வதிச்சார், கர்த்தரைகளுக்கு இப்படி ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நலம் நோக்காமல் பிறநலம் தேடுகிறவன் கிறிஸ்துவின் செஞ்சவர். அன்னைக்கு மேரி தனக்குள்ள எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க காட் எது கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு தனக்குள்ள எல்லாமே பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவனால, சாவு எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவை அறிக்கைக்காக சம்பாதித்த எல்லாமே குப்பை என்று அறிக்கை செய்ய. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை ஊழியக்காரங்க இப்படி ஒரு தீர்மானத்தோட ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியத்தை தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக, குடும்ப ஆதாயத்துக்காக பயன்படுத்துறவங்க எத்தனை ஊழியக்காரங்க. டைட்டில் வச்சுக்கணும். நீ பரலோகத்துக்கு போனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கும் போது உன்னை ஒரே ஒரு இடத்த அவர் கூப்பிடுது, உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரனே. நீ உண்மையும் உத்தமத்தோடு நடந்து கொண்டா ஊழியத்தில், உனக்கு அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுப்பார். உன்ன ஏ கிரேட் பி கிரேட் ஒண்ணுமே இல்லைங்க, நீ உண்மையும் உத்தமத்தோடு நடந்து கொள்ள, அதுதான் பார்க்கறது கர்த்தர். அல்லேலூயா. பெரிய அந்நிய பாஷை பேசுறதா இருக்கலாம், அவர்களில் அந்நிய பாஷை பேசுறதா இருக்கலாம், அவர்களை ஜபிக்கிறவனா இருக்கலாம், ஆயிரக்கட்டுகளை பாட்டுக்கு எழுதிருக்கலாம், பாட்டுக்கு பாடுறவனா இருக்கலாம். ஆனா நீ உன் கேரக்டர்ல ஜீசஸை வெளிப்படுத்த ரிவீல் பண்ணலனா, ரிசம்பிள் பண்ணலனா, உடைய ஊழியம் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்ட் உடைய போதனைக்கு யார் செவி கொடுத்து அதை கீழ்ப்படுகிறாங்க, அவங்க தான் கிறிஸ்டுடைய ஃபாலோவர்ஸ், அவங்கள தான் கிறிஸ்டியன்ஸ். புறஜாதிகள் முத அந்தியோக்கில் இவர்கள் கிறிஸ்துவர்கள். நாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய போதனை கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வழிகளை பற்றி கொண்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்துவர்கள்.
வேற மனிதரை மேனை ஃபாலோ பண்ணல, ரிலிஜனை ஃபாலோ பண்ணல, சர்ச்சை ஃபாலோ பண்ணல, ரிலிஜனை ஃபாலோ பண்ணல, ஒரு ஒரு பாஸ்டரை ஃபாலோ பண்ணல, கிரைஸ்டை ஃபாலோ பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதர் மேரி என்ன பண்ணாங்க? ஜனங்களை ஜீசஸ் கிட்ட லீட் பண்ணாங்க. Go to him, whatever he tells, not me, not others, not any ministers, kings, no other people, whatever he tells, do it. அதை செய்த போது தண்ணீர் சிறந்த ஒரு திராட்சரசமா மாற்ற அந்த பார்ட்டி ஒரு மீனிங்ஃபுல் ஒரு மேரேஜ் அது ஒரு சுப்பீரியர் ஒரு மேரேஜா அது எண்டாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க செய்தாங்க. அதே தான் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு கிரேட் கமிஷன் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு என்ன சொல்றாரு? கிரேட் கமிஷன், வானத்தும் பூமியில எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு அதிகாரம் உண்டு, இதோ உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க. அங்க சொல்றதுன்னா நான் உங்களுக்கு என்ன கமாண்ட் பண்ணணும், நான் உங்களுக்கு என்னென்ன கமாண்ட் பண்ணணும்? Teach them to observe all things that I have commanded you. Hallelujah. 20ஆம் வசனம் 18, 19, 20 வச்சீங்கன்னா teach them to do, observe all things that I have commanded you. இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சாரோ, என்ன கட்டளையிட்டாரோ அதை டீச் பண்ணுங்க. அந்த டீச்சிங்ஸை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? பவுலும் அப்போலோ ஃபாலோ பண்றது என்ன சொல்றாரு? நாங்களா உங்களுக்காக மரித்தோம், உங்க பாவத்துக்காக நாங்க மரித்தோமா, நாங்க ரத்தம் சிந்தோமா, எங்க ரத்தத்தினால உங்களுக்கு பாவ நிவாரணம் ஆச்சா? இல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டதால எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் ஆச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் எங்களுக்காக அனுப்பப்பட்ட பாவ பரிகாரி. ஹல்லேலூயா. பரிகாரம் அவர்தான், பரிகாரி அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்க வேதவசத்தை தியானிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நாங்கள் திறந்து பைபிளில் ஷோகேஸ் புக்காக படிச்சு பைபிள் வச்சிடக்கூடாது. அதுக்கு 2 குத்துவலுக்கு வச்சு லைட் போட்டு விட்டுறக்கூடாது. அங்கே தான் லைட் இருக்கும், உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வராது. நீ பைபிள் திறந்து நீ படிச்சுனா காட் யாரு, நீ யாரு, எதுக்காக மனுஷனை படிச்சாரு, எப்படி படிச்சாரு, மனுஷன் கர்த்தருக்கோ காடுக்கோ மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, உனக்கு அவருக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, நீ எங்க இருக்கிற, நீ எதை ஃபாலோ பண்ணி நிற்கிற, நீ சரியா கர்த்தர் ஜீசஸை ஃபாலோ பண்ணிக்கிறியா இல்ல தவறா ஃபாலோ பண்ணிக்கிறியா, நீ ஃபாலோ பண்ற வழி நீ பரலோக ராஜ்யத்துக்கு எண்டாகுமா இல்லையா? இதெல்லாம் நீ வேதவசத்தை நீயே படிக்கும் போது தான், நீயே தியானம் பண்ணும் போது தான் உனக்கு அது அந்த அறிவு உண்டாகோ. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துடைய அந்த நாலேஜை அருள் பண்றதுக்காக ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்களும் மதர் மேரியை போல ப்ரைட் இல்லாதபடிக்கு ஹம்பலா இருந்து காடுடைய வில்லுக்கு கம்ப்ளீட்டா நம்ம சப்மிட் பண்ணா நம்மளும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆஸ்வதிப்பார். எங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்தானத்தை கிறிஸ்துவ சமுதாயத்தில் பரலோக ராஜ்யத்தில் இடம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு உண்டான ப்ராமிசஸ் எல்லாம் பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. தன்னலம் அவங்க சுய லாபத்துக்காக எதுவுமே தேவை, தன்னலமே இருக்கல. அவருக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் டினையல். இனி நான் அல்ல எனக்குள்ள வாழ்கிற கிறிஸ்துவே. அவங்களுக்காக ஜீவிக்காதபடிக்கு கர்த்தருக்காக ஜீவித்தாங்க, கர்த்தர் ராஜ்யத்துக்காக ஜீவிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம ஈஸியா வர்ஷிப் பண்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கிருபை, இந்த ஒரு ஆசீர்வாதம் எங்க முன்னோர்கள் இந்த தியாகங்களை பண்ணாத இருந்தா கிறிஸ்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தர் ராஜ்யத்துக்காக, நம்ம இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டாயிருக்காது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஒவ்வொரு ஃபீஸ்ட் யாரும் செய்தா அந்த ஃபீஸ்ட் யாருக்காக செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருக்காக, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்காங்க நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். ஹல்லேலூயா. அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்? கொண்டாடணும். ஹல்லேலூயா. நாங்களும் அதே மாதிரி கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷன் சொல்றாரு, நம்ம போல சாதாரண ஒரு மனுஷன் தான் எலியா. அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்துல மழை நின்றுச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு, மழை திரும்பி வந்துச்சு.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்குள்ள இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கனி கொடுக்கிறவர்களா? அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமா, உப்பா நாங்கள் கிறிஸ்து உலகத்துக்கு நாங்கள் பிரதிபலிக்கணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா.